வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. விருப்பமில்லாதவர்கள் கடந்து போய் விடலாம். நமது 18VUR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நமது நன்றிகள். சரி, நேற்று இந்த Q&Aல வந்த ஒரு கேள்வி, ஓகேங்களா? துவாரகா 31/12 நான் செக் பண்ணிக்கிறேன். திருமணத்துல பொருத்தம் பார்க்கறதுல எப்படி மிஸ்டேக் பண்றாங்க அப்படின்னு வந்த ஒரு விஷயத்த நான் சொல்றேன். சரி, 30 டிசம்பர், இது வந்து பையனோட 30 டிசம்பர் 1992 12:01 PM மிட் நைட்ல பிறந்த, கோயம்புத்தூர்ல பிறந்த ஜாதகம். கோயம்புத்தூர் எங்களோட ஊர் அது. ஓகே, அடுத்ததாக பொண்ணோட பொண்ணோட ஜாதகம் 16 ஜனவரி 1996 6:15 PM. நீங்களும் கோயம்புத்தூர் தான். சரி, இந்த ஜாதகத்துக்கு அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு கோபம் அதிகமாக வருது. போத் ஆஃப் அஸ் காட் மேரிட், அரேஞ்ச் மேரிட் இன் 2022 செப்டம்பர், செப்பரேட் ஃப்ரம் 2023 ஜனவரியிலிருந்து டியூ டு ஃபேமிலி இஷ்யூஸ். ஸோ டிவோர்ஸ் பாசிபிலிட்டி இருக்கா? மறுபடியும் சேர வாய்ப்பு இருக்கா அண்ணா? லைஃப் அட் ஓகே, லைஃப் அட் வர்ஸ் பேஸ். தேங்க்யூ. ஓகே, சரி, ஜாதகம். இந்த ஜாதகத்தை வந்து இங்கே வந்து 2 கட்டமாக வந்து போடலாம், சரிங்களா? நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகே, பாயோட ஜாதகமும் பொண்ணோட ஜாதகம். ஃபர்ஸ்ட், இந்த ஜாதகம் அரேஞ்ச் மேரேஜ் தான். ஆனால் ஏன் தாமதமான அமைப்பில் திருமணம் இந்த பொண்ணுக்கு பண்ணியிருக்கணும்? அடிக்கடி நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பல திருமணம் சார்ந்த விஷயங்கள் தாமதமாக பண்ணும்போதே அந்த விஷயம் வந்து நல்ல அமைப்புகளில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த இடத்துல பொண்ணுக்கு இப்போ நடந்துட்டு இருக்கிறது புதன் தசை. புதன் தசையில் குரு புத்தி நடந்துட்டு இருக்கு, ஓகேங்களா? புதன் தசையில குரு புத்தி நடந்துகிட்டு இருக்கிற பொண்ணு. சரி, ராசி லக்னங்களுக்கு 2, 7, 8ஆம் இடத்தோடு சனி செவ்வாய் ராகுவின் தொடர்பு இருந்தா ஒருவர் தாமதமாக திருமணம் பண்ணுவார் அப்படின்றத அடிக்கடி சொல்றோம். அதாவது 30 வயது, இந்த ஜாதகம்லாம் 32 வயது 33 வயதுக்கு மேலதான் திருமணம் நடக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, கடக லக்னமாகி லக்னத்துக்கு 7ல செவ்வாய் உச்சம். நீங்களே அதுல பொண்ணு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எனக்கு அதிக கோபம் வருது அப்படின்னு, ஓகேங்களா? உச்ச செவ்வாய் லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது சுபத்தன்மையாக இருக்கிறது நல்லது. இல்லைன்னா கோபம் அதிகமாக இருக்கும். இது அந்த செவ்வாய் லக்னத்தை பார்க்கறாரு அப்படின்ற ஒரு விஷயம், ஓகேங்களா? 2வது விஷயம், ராசி லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல யார் இருக்காரு? செவ்வாய் இருக்காரு. திருமணத்திற்கு தாமதமான அமைப்பு. லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரனும் செவ்வாயும் இருக்கிறாங்க. இது என்ன பண்ணும்? திருமணத்தை தாமதப்படுத்துறது, தாம்பத்தியத்தை தாமதப்படுத்தக்கூடிய அமைப்பு. 8ல சுக்கிரன் முழுமையா 100 விழுக்காடு மறைவாரு, ஓகேங்களா? இந்த பொண்ணு எதுக்குங்க திருமணம் பண்றோம்? தாம்பத்தியத்துக்கு தானே. இந்த பொண்ணுக்கு தாம்பத்தியம் பயங்கர தடையால இருக்கு. அப்ப நல்லா பாத்தீங்கன்னா மிக 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 தாமதமான அமைப்புல திருமணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. இது பொண்ணோட ஜாதகமா? பொண்ணுடைய ஜாதகத்துல இப்ப நடந்துட்டு இருக்கிறது தசையோட அடிப்படையில் பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதி தசையில 12ஆம் அதிபதி புத்தி நடந்துகிட்டு இருக்கு. என்னங்க, அதாவது 12ஆம் அதிபதி தசை, புதன் தசையில குரு புத்தி, ரெண்டுமே அப்படியே சரியில்லாம அமைப்புல. இங்க தாங்க திருமணம் பண்ணாதீங்க. இந்த 10 பொருத்தம் குப்பை தொட்டி அப்படின்னு சொல்றோம்ல, குப்பை, தேவையில்லாத குப்பை அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் பாருங்க, 10 பொருத்தம் போட்டு பாருங்க, அருமையாக திருமணம் பண்ணலாம், செவ்வாய் தோஷம் மட்டும் இருக்கிறது அப்படின்னு வரும், ஓகேங்களா? இந்த மாதிரியான குப்பை தொட்டிக்குள்ள போகாதீங்கன்னு ஏன் சொல்றேன்னா இதுதான் காரணம். பார்க்கும்போதே அப்படியே 6-12 பாபத்துவமான அமைப்புல இருக்கு. அப்ப என்ன மாதிரியான பதிலுங்க சொல்றேன்? நான் ஒரே ஒண்ணு சொன்னேன், இந்த பொண்ணுக்கு வந்து நான் சொன்ன பதில் 2027 வரைக்கும் நல்ல பதில் சொல்ல மாட்டேன். அதுக்குள்ள ஏதாவது நடந்தது அப்படின்னா நல்ல பதில் இல்லை, அதுக்கு பிற்பகுதியில நல்ல பதில் இருக்கும். இத அந்த பாயோட ஜாதகத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, போய் பார்த்த உடனே உங்களுக்கு தெரியற ஒரு விஷயம் என்னது? ராசி லக்னத்தோட சுபர் தொடர்பு கொண்டிருக்காரு. பையனுக்கு தாங்க முடியல இந்த பொண்ணோட விஷயம், ஓகேங்களா? இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்லிடுவேன், இந்த பையன் பொண்ணை விட குணத்துல கொஞ்சம் நல்லவர் அப்படின்னு சொல்லிடலாம். கோபம், எந்த இடத்துலயும் இந்த பொண்ணுடைய கோபம் இந்த பையனுக்கு எரிச்சல் ஊட்டக்கூடிய நிலையில இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம்ங்க. இதுதான் பையனுடைய ஜாதகம். மிக முக்கியமாக இப்ப அவருக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய 7ரை சனி அமைப்புகள்ல இருக்கிற ஜென்ம சனி, ஓகேங்களா? இப்போ அவருடைய சதய நட்சத்திரத்திலே யார் போய்கிட்டு இருக்காரு? சனி போய்கிட்டு இருக்காரு. கடுமையான மன அழுத்தம். யாருங்க இந்த மாதிரி பொருத்தம் திருமண அமைப்புகள்லாம் பொருத்தி வைக்கிறாங்க? ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது நல்ல விஷயம் திருமணம் சார்ந்த அமைப்புகள்ல நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 10 பொருத்தம்ன்ற செக்ஷனுக்குள்ள போனீங்க, பெருசா வகையா போய் மாட்டிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்ங்க, சரிங்களா? இந்த இடத்துல இந்த மாப்பிள்ளைக்கு சனி தசையில செவ்வாய் புத்தி நடந்துட்டு இருக்கு. இந்த மேல இருந்து சனி தசையில் செவ்வாய் புத்தி. சனி இங்க லக்னத்துக்கு அருமையாக குருவின் பார்வையில இருக்காரு. ஆனா சனி தசையில சஷ்டாஷ்டகம், சனி தசையில செவ்வாய் புத்தி சஷ்டாஷ்டகம். நல்ல பதில் இல்லைங்க, 100% டிவோர்ஸ் ஆயிரும். நான் அந்த பொண்ணுக்கு நான் ஒரே விஷயம் சொன்னேன், பொறுமையா இருங்க, 2027 வரைக்கும் இருங்க அப்படின்னு சொன்னேன்.
சஷ்டாஷ்டகம் பார்க்கும்போதே அப்படி நல்ல பதில் இல்லை அப்படின்னே சொல்லிடலாம். சனி இங்க 5ஆம் இடத்துல இந்த இந்த சன் இந்த பையனுக்கு ஒரு விஷயம் இருக்கு. 5ஆம் இடத்துல சனி இருக்கிறது தாமதமான குழந்தை அமைப்பு தான். வேற எந்த ஒரு ராசி லக்னத்துக்கு 5ஓட அமைப்புகள்ல பாபகிரகங்கள் தொடர்புல இருக்கும்பொழுது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்பு தாமதமாக இருக்கும். இங்க அந்த தாமத அமைப்பு இருக்குதான். அப்ப ஒரே விஷயம் தாங்க, கொஞ்சம் பொறுமையா இந்த திருமணத்தையே கொஞ்சம் பொறுமையா பண்ணியிருந்தாலே நல்ல அமைப்புகள்ல இருக்கும். பல விஷயம் இருக்கு, நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேணாம். நேரடியாவே இவரும் நல்லவர், ஆனா இவருக்கும் கோபம் விஷயம் இருக்கும். ஆளுமை நான் அப்படி ரூல் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த மாப்பிள்ளை, இந்த ஜாதகம் கண்டிப்பா பொருந்தாதுங்க. ஓகேங்களா? ஒரே வார்த்தையில சொல்றேன், 10 பொருத்தம். நீங்க அந்த நட்சத்திரம் எல்லாம் பூந்து போக வேணாம். பொண்ணோட ஜாதகத்தை பார்க்கும்போதே 6, 12 அமைப்பு வந்துருச்சு. இங்க சஷ்டாஷ்டகம், நல்ல பதில் சொல்ல முடியாது அப்படின்னு அந்த வீடியோலயே சொல்லியிருப்பேன். 2027 தாண்டும் போது வேற மாதிரியான ஒரு லைஃப்குள்ள 2 பேருமே இருப்பாங்க. சரிங்களா? நிச்சயமாக இந்த ஒரு விஷயம் ரொம்ப ஷார்ட்டாவே சொல்லிட்டேன். பார்த்தனே அப்படி பளிச்சுன்னு லக்னத்தோட குரு தொடர்புல, குரு சுக்கிரன் தொடர்பு, ராசி லக்னத்தோட இருக்கக்கூடிய ஒருத்தரோட உச்ச செவ்வாய் தொடர்புல இருக்கக்கூடிய மிஸ் ஆன பொருத்தம் இது தாங்க. பார்த்தீங்களா? நான் சொல்லக்கூடிய லக்னத்துல சுபர் இருந்தா லக்னத்தை சுபரை சேருங்க, லக்னத்துல பாவர் இருந்தா லக்னத்துல பாவரை சேருங்கன்னு அடிக்கடி நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இதுக்கு காரணம், அதுக்கு ஒரு விளக்கத்தோடவே சொன்னேன். பொண்ணு வேலைக்கு போயிட்டு லேட்டா வரும்போது லக்னத்துல சுபர் இருக்க, எங்க போனேன், எவனோட போனேன் அப்படின்னு கேட்டா அப்படியே அழுது சொந்தக்காரங்களை திரட்டி கூட்டிட்டு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. இதே பொண்ணு லக்னத்துல சனி இருக்கிற ஒருத்தரா இருந்தா, எவனோட போயிட்டு வந்தேன் அப்படின்னா, இவனோட தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை தூக்கி போட்டு அவங்க பாட்டுக்கு ரூம்ல போய் படுத்து தூங்கிடுவாங்க. லக்னத்தில் சுபர் இருக்கிறதுக்கும் லக்னத்தில் பாவர் இருக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இந்த இடத்துல 10 பொருத்தம் எந்த அளவுக்கு ஃபெயிலா இருக்கு அப்படின்றத பாத்துக்கோங்க. அப்படியே நம்ம கண்ணு முன்னுக்கு வந்த ஜாதகம் இது. ஓகேங்களா? இது நானா பிளான் பண்ணி செட்டப் பண்ணதெல்லாம் இல்லை, அதை கொமைனையும் அப்படியே அட்டாச் பண்ண சொல்றேன். சரிங்களா? அப்ப இந்த மாதிரியான அமைப்புகள்ல இருக்கும் பொழுது தயவு செய்து சில முட்டாள்தனமான அமைப்புக்குள்ள போகாதீங்க. ஜோதிடம் மிகப்பெரிய விஞ்ஞானம். உங்களுக்கு புரிஞ்ச அளவுல, உங்களுக்கு புரிஞ்சா அது ஒரு மாதிரியான தெய்வத்துடைய ரகசியம் அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு ஒரு சமீபத்துல ஒரு 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 மேடையில பேசுற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் ஜோதிடம் அறிந்தவராக இருந்தா கடவுள் என்ன மாதிரி, அது நான் எழுதிட்டு போனேன் பேசுறதுக்கு. கடவுள் வாழ்க்கையில என்ன நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காருன்ற ரகசியத்தை அவிழ்க்கிறவர் ஜோதிடர் அப்படின்னு அந்த மேடையில நான் பேசியிருந்தேன். அது பொதுவெளியில வருமானம் எனக்கும் தெரியல எப்போ வரும் அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்ல அந்த ஜோதிட ஒரு விஷயத்துல அந்த ஜோதிடர்கள் மட்டும் இருந்தோம் அந்த இடத்துல தமிழ்நாட்டுல. அந்த அமைப்புகள்ல ஒரு விஷயம் இதை மெயின் பண்ணி தான் பேசினேன். நல்ல ஜோதிடர் அதை அழகா அவுத்து இதுதாங்க விஷயம் இருக்கு, அந்த கட்டுக்கு உள்ள இறங்கி அந்த விஷயத்த பார்த்து சொல்லிடுவாரு. சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.